அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங்குடைய M33 இந்தியாவில் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தெரியுது. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். Mi 11T Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 736ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் டீம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அப்டேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்லேயும் வருது, அதே சமயத்தில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லையும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ராயிங் டூல் வந்து இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. யூஸ்வலாக நோட்பேட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் டூல் வந்து வாட்ஸ்அப்புடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே வெப் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேட் பேக்ரவுண்ட், சேட்டுடைய கலர்ஸ் எல்லாமே மாற்றுற மாதிரி கஸ்டமைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் வெப் அண்ட் ஆண்ட்ராய்டில் இந்த ஃபீச்சர்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. நீங்கள் ஒருவேளை ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஐஃபோன், மேக் யூஸராக இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சஃபாரி ப்ரௌசரில் வந்து ஹேக்கர்ஸ் ஒரு பெரிய பக் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கதா தெரியுது. இந்த பக்குக்கான அப்டேட் இன்னும் வந்து ஆப்பிள் ரோல் அவுட் பண்ணல. ஐஃபோனாக இருக்கட்டும், மேக் யூஸராக இருக்கட்டும், சஃபாரி ப்ரௌசர் வழியாக இண்டெக்ஸ் டிபி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹேக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் டிபி அப்படின்னு சொல்லும் போதே டேட்டா பேஸ் தான். நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க, இன்டர்நெட் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்களா, ஓடிபி வருதா, எல்லாமே வந்து அவங்களால ட்ராக் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோனோ மேக்கோ என்ன யூஸ் பண்ணாலும் சரி, சஃபாரி ப்ரௌசர் வழியாக எந்த டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் ஆப்பிள் வந்து ஒரு அப்டேட் மூலமா இந்த பக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது சரியாயிடும் அப்படின்னு தெரியுது. சி பேண்ட் ஸ்பெக்ட்ரமில் இவ்வளோ இஷ்யூ இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ராட்காஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி பேண்ட்லையும் பண்ணுறாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே N77, N78ல் லான்ச் ஆகுதுல, இது எல்லாமே சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கீழே தான் வரும். ஸோ சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வரும்போது தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 5Gயை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராட்காஸ்டர், அதாவது சேட்டலைட் வச்சுருக்கிறவங்க, சன் டிவி, ஸ்டார், இவங்க எல்லாருமே, அதோட வந்து ஏவியேஷன், ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பெக்ட்ரம் அண்ட் வேவ் லென்த்தும் இதே இதில் இருக்கிறதுனால வந்து ப்ராட்காஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஏவியேஷனில் இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய டிரான்ஸ்மிஷனில் பிரச்சனை வரும் இந்த சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னால. அதனால இந்தியாவில் 5G கொண்டு வரும்போது சி பேண்ட் ஸ்பெக்ட்ரமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இருந்தால் மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வர்சஸ் ப்ராட்காஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ இந்த சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னால வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுள் குளோபலாக அவங்களுடைய பிக்சல் 6 சீரிஸ் லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்தியாவில் பிக்சல் 6ஏ வரப்போகிறதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கூகுள் அவங்களுடைய லைனப்பில் வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் மானிக்கர் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இது மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த பேரில் இல்லாமல் பிக்சல் நோட்பேட் இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் இது லான்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டிவைஸாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆகிறது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1,30,000 ப்ரைஸ் செக்மெண்ட், இந்தியன் மணி வேல்யூக்கு இந்த விலைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோல்டபுள் டிவைஸஸை விட இது கொஞ்சம் கம்மியாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் டாப் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 Ultra வேரியன்ட் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்க்கு முன்னாடியே ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி S Penோட தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இது கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் கூடவே வந்து சூப்பர் கிளியர் லென்ஸ் இதில் லான்ச் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1, சில இடங்களில் Exynos 220ஓட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் விட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாப் எண்ட் வேரியன்ட் வந்து 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸோட கூடிய விரைவில் வரலாம். சாம்சங் டேப் 8 இது இன்ட்ரடக்டரி ஆஃபரோட இப்போ அவைலபிளாக இருக்குது. எஸ், இந்த டேப் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7040 mAh பேட்டரி, குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. கூடவே இது வந்து யூனிசாக் சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனாகரேட்டரி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு கேஷ்பேக் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால். அகைன் இது வைஃபை அண்ட் LTE வெர்ஷன் இருக்குது. வைஃபை வெர்ஷன் 17,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே LTE வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,999 ஆகுது. ஸோ இந்த ரெண்டு வெர்ஷனுக்குமே வந்து இப்போ இனாகரேட்டரி ஆஃபர் 2000 rupees கேஷ்பேக் அவைலபிளாக இருக்குது. OnePlus இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் OnePlus 10 Pro லான்ச் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி பிக் கேமரா
மாடியூலோட ஒரு பேட்டன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் OnePlus 10 Pro மாதிரி இருந்தாலும் இது ரொட்டேட்டிங் கேமரா மாடியூல் மாதிரி தான் இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் 180 degrees மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொட்டேஷன் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து அட்வான்ஸ்ட் ஆன்டி ஷேக் சிஸ்டமோட இந்த கேமராஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டன்ட்ல ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் லைனப் ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒப்போவுடைய இன்னோவேட்டிவ் லைனப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய Find X சீரிஸ் தான். இதில் Find X5 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகுது. சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது Find X5, Find X5 Proன்னு இவங்க 2 டிவைஸ் லான்ச் பண்ணுறாங்க. பட் அடிஷ்னலாக இந்த வாட்டி ஒரு லைட்டர் வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் ரிவீலாக இருக்குது. அகைன் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் சீரிஸ் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூலில் தான் இது லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி இந்த லைட்டர் வேரியண்ட் ஒப்போவுடைய Find X5 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி ஒப்போவுடைய ரெனோ 7 சீரிஸ் கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது Snapdragon 778 இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் ரெனோ 7 சீரிஸ் கீழே வரப்போகுது. ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் அடுத்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் Mi 11T Pro ஆல்ரெடி லான்ச் டீசர் இருக்குது. January 19 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி அவுட்லுக் டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இது Snapdragon 888 வரப்போகுது. இப்போ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 MIUI 13 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அமேசானில் இது 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக ஷாமி எப்போவுமே முதல்ல ஃபேக் ப்ரைஸ் தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,999க்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Snapdragon 888 37,999 ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Realme 9i இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 680 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த சிப்செட்டில் இந்தியாவில் விவோலாம் லான்ச் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்க ஃபர்ஸ்ட் Snapdragon 680 அப்படிங்கிற டேக்லைனில் தான் கொண்டு வராங்க. 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட் இது. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 60 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த டிவைஸுடைய லான்ச்க்கு முன்னாடி இந்தியன் பாக்ஸஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ யூஷுவல் ரியல்மி பாக்ஸ் எல்லோ அண்ட் பிளாக் கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேமரா மாடியூல் GT நியோலாம் இருந்ததோ அதே மாதிரி தான் பஞ்ச் ஹோல் நாச்சோட இது லான்ச் ஆகுது இந்தியாவில். சாம்சங் உடைய M சீரீஸில் பாப்புலரான டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய 30 சீரீஸ் தான். இதில் M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட மாடல் நம்பர் ஆல்ரெடி இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் ஆனது. இதுவும் சரி, A53யும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த 2 டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸும் Exynos சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. Exynos அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Exynos 1200 அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. ஸோ A53யும் இதே சிப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் M33 இந்த சிப்செட்டில் வருது அப்படிங்கும்போது வந்து வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். 5Gயில் எந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னால இந்தியாவில் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சோனி சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஆதித்யா. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.